தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற குழப்பம், தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற இந்த குழப்ப நிலைகள், சண்டைகள், சச்சரவுகள் எப்படி மாறி இருக்கின்றது என்றால், ஒரு மிக பிரதானமான மத்திய அரசு கீழே அந்த விடயங்கள் போவது, அதாவது ஒரு ஆளும் கட்சி அந்த விடயத்தை எடுத்துக்கொள்வதற்கு, அல்லது இந்த தென்னிலங்கை பரப்பில் பயணிக்கின்ற ஒரு கட்சி இந்த விடயங்களை கொண்டு செல்கிற நிலைமைக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இந்த கட்சிகளுக்குள்ள, குறிப்பாக இந்த முதன்மை கட்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற குழப்பம் கரைதுறைப்பற்றில் நடந்தது போல வடக்கு கிழக்க மையமாக கொண்ட மிக பிரதானமான முறையில் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி என்று பார்த்தீர்களானால், ஏதோ ஒரு வகையில் இந்த கட்சிகள் செயலிழந்து போகின்ற பொழுது, அல்லது தங்களுக்குள்ளேயே இந்த கட்சிகள் சண்டையிட்டுக் கொள்கின்ற பொழுது, இனி அடுத்ததாக வர இருக்கின்ற பிரதானமான ஆக்கிரமிப்பாக இருக்கட்டும், அல்லது பிரதானமாக ஒரு கட்சி கரைதுறைப்பற்றில் என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும். கரைதுறைப்பற்றில் தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்த இந்த குழப்ப சூழ்நிலைகள் தான், குழப்பமான நிலைமைகள் தான் தமிழரசு கட்சியிலிருந்து கரைதுறைப்பற்று பறிவுவதற்கு காரணமாக இருந்தது. ஆகவே இப்படியாக ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு அந்த கட்சியில் இருக்கிறவர்களே எதிராக வாக்களிக்கின்ற பொழுது, ஏதோ ஒரு வகையில் அந்த கட்சியில் இருக்க குழப்ப நிலை மீண்டும் மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை தான் பாதிக்கிறதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இது வெறுமனே உள்ளூராட்சி சபையில் நடந்தது. இந்த சண்டைகள், சச்சரவுகள், ஸ்ரீதரன் மேலே விமர்சனம் முன்வைக்கிறது, ஸ்ரீதரன் சுமந்திரன் மேலே விமர்சனம் முன்வைக்கின்றது என்று தொடர் விமர்சனங்கள் இங்கே முன்வைக்கப்படுகின்ற பொழுது, அந்த விமர்சனங்கள் மீண்டும் மக்களை பாதிப்பதற்கான ஒரு காரணம் தான் இருக்கின்றது. குறிப்பாக இவர்கள் இப்படியான விடயங்களை மேற்கொள்வது வடக்கு கிழக்கில் தென்னிலங்கையில் இருக்கிற ஒரு கட்சி, பிரதான ஆளுங்கட்சி அல்லது ஏதாவது ஒரு கட்சி ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இதைத்தான் பாராளுமன்ற தேர்தலையும் பார்த்தோம். பாராளுமன்ற தேர்தலில் இந்த விடயங்கள் நடந்த பொழுது, உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஓரளவு சுதாரித்து கொண்டு மக்களுக்கான ஒரு பிரச்சாரங்களை முன்னெடுத்தார்கள். அப்போ அந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்ற பொழுது என்ன விடயங்களை கூறியிருந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா, இனி வருங்காலங்களில் இப்படியான ஒரு செல்வாக்கு இருக்காது என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் தமிழ் தேசிய பரப்பில் சார்ந்து பயணிக்கக்கூடிய கட்சிகள் சொன்ன விடயம். ஆனால் மீண்டும் அதே நிலைப்பாட்டை தான் இவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது.